கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற தேவனுடைய வார்த்தை, நீ 100 மடங்கு பலன் அடைவாய். நாம் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஆண்டவர் ஈசாக்கோடு பேசுகிறார். ஏன்னா அங்கே சொல்லப்படுகிறது, ஆதியாகமம் 26:1 ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக்கிய அபிமெலேக்கிடத்திலே கேராருக்கு போனான். 2வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசாக்கை பார்த்து, நீ எகிப்துக்கு போகாதப்பா, நான் உனக்கு சொல்லும் அந்த தேசத்தில் என்ன பண்ண குடியிரு. அப்போ பஞ்சம் வருகிறது 1வது வசனத்தில். ஆனால் ஆண்டவர் அவனோட பேசுகிறார், நீ என்ன பண்ண, எகிப்துக்கு போகாதே, இப்போ நான் உனக்கு சொல்ல என்ன பண்ணேன் இடத்துல குறிர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்மளுக்கு பஞ்சங்கள் கஷ்டங்கள் எந்த சூழ்நிலையும் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் இருக்கிறது என்ன சொன்ன, நீ எகிப்துக்கு போகாத. நாம் பின்னோக்கி நாம் பார்க்கக்கூடாது. எகிப்து என்பது அது பின்னோக்கு கூட, அது என்ன சொல்லுது, அது நாம் பாவம் என்று கூட சொல்லலாம். அடுத்து நாம் சுயம் என்று கூட சொல்லலாம். அப்போ நம்முடைய விருப்பத்தின்படி அங்கே செய்யாமல் தேவன் அங்கே சொல்கிறார், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. அப்போ தேவன் எங்கே சொல்லுகிறாரோ அந்த இடத்துல இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்க. அடுத்து பாருங்கள், ஆதியாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கலாம். பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருடத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்கள், அப்போ பஞ்ச காலம்தான். ஆனால் அந்த பஞ்ச காலத்திலையும் பாருங்கள், தேவன் அங்கே சொல்லும்போது தேவன் என்ன சொல்லுகிறாரோ உங்கள் சூழ்நிலை நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தராக நம்ம விருப்பத்தின்படி செய்யக்கூடாது. அப்போ கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், தேவனை நான் என்ன செய்யலாம். அப்போது கர்த்தர் அப்போ என்ன சொல்லுகிறாரோ, நீங்கள் மோசமான இடத்துல இருந்தால் கூட, பேர்பட்ட ஒரு அன்கண்டிஷனான ஒரு சூழ்நிலை இடத்துல இருந்தால் கூட, கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அந்த 12வது வசனத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். 13வது வசனத்தில் பாருங்கள், 26:13 சொல்லப்படுகிறது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அதற்கு ஒரே ஒரு காரணம், தேவன் என்ன சொன்னாரோ. அப்போது நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கிரிட்டிக்கல் கண்டிஷன் வரலாம், ஆனால் நிச்சயமாக தேவன் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். தேவனிடத்தில் கேளுங்க, தேவன் என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல இருங்க. கர்த்தர் உங்களை 100 மடங்கு பலனடைய செய்வார். ஈசாக்கு செய்த தேவன் அவர் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே செய்வார். நிச்சயமாக 100 மடங்கு பலன் கர்த்தர் கொடுப்பார்.